பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவருடைய வார்த்தைகள் டெய்லி உங்களோடு பேசுகிறதையும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் உண்டாக்குறது என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னு பார்ப்போமா? இன்றைக்கு சோசியல் மீடியா வழியாகவும் யாரோ வழியாகவும் உங்ககிட்ட பேசுகிற தேவன் வரக்கூடிய பிற்காலத்தில் உங்களோடு நேரடியாகவும் திட்டவும் தெளிவாகவும் பேச போகிறாரு. ஆனால் அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடணும். எப்படி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அன்று 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது தங்கள் புத்தி ஈனத்தினால் ஆயத்தமாகாமல் இருந்ததின் காரணமாக 5 கன்னிகைகள் ஆண்டவரோடு கல்யாண வீட்டில் பிரவேசிக்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு உங்களை தேடி வரும் முன்னாடியே நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்துக்கொள்ளுங்க. எளிதாக ஆண்டவரோடு பேசிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்களுடைய சந்தைகளுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் அடுத்தவங்க கிட்டேயே போய் கேட்பீங்க? டைரெக்டாக உங்கள் அப்பா கிட்டேயே கேட்டுடலாமே. அந்த அப்பா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேச போகிறாருன்னு கேட்குறீங்களா? அந்த வசனத்தை கேட்க முன்னாடி இந்த வசனத்தில் எங்கேயெல்லாம் ஆபிரகாம் என்கிற பெயர் வருதோ அந்த இடத்துல உங்கள் பெயரை போட்டு வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத உணர்வீங்க. Genesis chapter 15 verse 1. The word of the Lord came to Abram in a vision. Do not be afraid, Abram. I am your shield, your very great reward. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச தொடங்கிட்டாரா? அந்த வசனத்தில் உங்கள் பேர் சொல்லி வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத உங்களுடைய ஆவியில் உணர்வடைய முடியுதா? எவ்வளவு பாதுகாப்பான வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார். விட்டுறாதீங்க. ஆண்டவரை பற்றி பிடிச்சிக்கோங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவர் வரக்கூடிய காலத்தில் உங்களோடு பேச போகிறாரு. விசுவாசிங்க, வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீங்க. ஹேவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.